Good morning. I am your physics teacher, 7th standard physics. Heat and temperature lesson பார்த்துட்டு இருக்கோம். லெசனோட கண்டென்ட் முடிச்சாச்சு. இன்னைக்கு எவாலுவேஷன் பார்ட் பார்க்கலாம். எவாலுவேஷன் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி கையில் நோட் எடுத்துக்கோங்க. அதில் 2 மார்க்கோட கொஷின்ஸ் ஆன்சர் சொல்லும்போது எழுதி வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸோட ஆன்சர் எல்லாத்தையும் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு செக்ஷனுக்கு போகலாமா? எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு ரோமன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் இஸ் டேஷ். நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட் என்னன்னு தெரியும் இல்லையா? ஆப்ஷன் பாருங்கள், கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ், ஜூல். ஆன்சர் இஸ் கெல்வின். நெக்ஸ்ட்டு, இன் தெர்மோமீட்டர் வென் பல்ப் கம்ஸ் இன் காண்டாக்ட் வித் அ ஹாட் ஆப்ஜெக்ட் லிக்விட் இன்சைட் இட் இல்லையா? இப்போ தெர்மோமீட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கீழே பல்ப் இருக்கும். அந்த பல்ப் வந்து ஹாட் ஆப்ஜெக்டோடைய காண்டாக்டில் இருக்கும்போது அந்த பல்பில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க சரியா? ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ்பேண்ட்ஸ், கான்ட்ராக்ட், ரிமைன்ஸ் சேம், நன் ஆஃப் த அபோவ். சரியா? ஆன்சர் இஸ் எக்ஸ்பேண்ட்ஸ், விரிவடையும். ஓகேவா? த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ஹெல்த்தி மேன் இஸ். ஒரு மனிதனுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்கும், பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னா 0 டிகிரி செல்சியஸ், 37 டிகிரி செல்சியஸ், 98 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ். நமக்கு தெரியும் 37 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாருங்கள், மெர்க்குரி இஸ் ஆஃபன் யூஸ்டு இன் லெபார்டரி தெர்மோமீட்டர் பிகாஸ் இட் டேஸ் இல்லையா? இப்போ லெபார்டரி தெர்மோமீட்டரில் மெர்க்குரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், is a harmless liquid, is silvery in color and is attractive in appearance, expands uniformly, is a low cost liquid. ஓகேவா? ஸோ லெபார்டரி தெர்மோமீட்டரில் நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் எக்ஸ்பேண்ட் யூனிஃபார்ம்லி. சரியா? அது யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் இஸ் இன்கரெக்ட். சரியா? கெல்வினுக்கு ஈக்குவலான வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா செல்சியஸ் ப்ளஸ் 273.15. ஓகேவா? அதில் பாருங்கள், செல்சியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கெல்வின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. -273.15 கெல்வினில் 0. அடுத்தது -123 கெல்வினில் 150.15. செல்சியஸில் ப்ளஸ் 127 கெல்வினில் 400.15. அடுத்தது 450 டிகிரி செல்சியஸ் கெல்வினில் 733.15. ஓகேவா? இதில் கரெக்டானது பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான், டி மட்டும் தான் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ இன்கரெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 450 கெல்வின் வேல்யூவில் 733.15. அடுத்தது filling the blanks பாருங்கள், டாக்டர்ஸ் யூஸ் டேஷ் தெர்மோமீட்டர் டு மெஷர் த ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். டாக்டர் யூஸ் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இல்லையா? கிளினிக்கல். நெக்ஸ்ட் பாருங்கள், அட் ரூம் டெம்பரேச்சர் மெர்க்குரி இஸ் இன் டேஷ் ஸ்டேட். ஓகேவா? ரூம் டெம்பரேச்சரில் மெர்க்குரி என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டேட். ஆன்சர் இஸ் லிக்விட். அடுத்து, ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் டேஷ் டு டேஷ். ஹீட் எனர்ஜி எப்பயுமே ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கு போகும் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு, -7 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இஸ் டேஷ் தென் 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இல்லையா? 0 டிகிரி செல்சியஸை விட -7 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக என்னவா இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் லோவர். நெக்ஸ்ட்டு, த காமன் லெபார்டரி தெர்மோமீட்டர் இஸ் எ டேஷ் தெர்மோமீட்டர். நம்ம என்ன சொல்லலாம், லெபார்டரி தெர்மோமீட்டர் நம்ம மெர்க்குரி தெர்மோமீட்டர் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் மெர்க்குரி. அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி 100 டிகிரி செல்சியஸ், ஹீட் 37 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கிங்க் இல்லையா? இப்போ ரெண்டு பக்கமே பார்த்துட்டிங்க, ஏ சைடை விட பி சைடெல்லாம் மாறி மாறி இருக்குது. அதை கரெக்டான ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்து எழுதணும் இல்லையா? எப்பயுமே மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் போடாதீங்க, அதனோட பேரை கரெக்டாக அதுக்கு நேராக எழுதுங்க. ஓகேவா? கிளினிக்கல் தெர்மோமீட்டர்
கிங்க் உதறோம், அதனால் அதுக்கு கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அடுத்தது நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி 37 டிகிரி செல்சியஸ். ஹீட் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, மற்ற த ஃபாலோயிங் ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்ரீநகர், நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீநகர் இஸ் -4 டிகிரி செல்சியஸ் அண்ட் இன் கொடைக்கானல் இன் 3 டிகிரி செல்சியஸ். விச் ஆஃப் தம் ஹேஸ் கிரேட்டர் டெம்பரேச்சர். ஓகேவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் சரி கொடைக்கானலோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, இல்லை எது வந்து கிரேட்டரான டெம்பரேச்சர்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர் ஆஃப் தீஸ் டூ பிளேஸ். இது ரெண்டு பிளேஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ எது ஹையாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். கொடைக்கானல் ஹாஸ் கிரேட்டர் டெம்பரேச்சர். ஏன் அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தோம்னா கிரேட்டரா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாம், -4 வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குறைவான மதிப்பு தான் இல்லையா. ஸோ 0, -1, -2, -3, -4 வரும்போது அது கம்மியான வேல்யூ இல்லையா. ஸோ கொடைக்கானல் ஹாஸ் கிரேட்டர் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ -4 டிகிரி செல்சியஸ் -3 டிகிரி செல்சியஸ். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள், சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிவிட்டு சைன் போடணும் இல்லையா. ஸோ -7 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஈஸியாக இருக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜோதி வாஸ் ப்ரிப்பேர்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் வாட்டர் வித் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இஸ் இட் ரைட் ஆர் ராங், வை. இப்போ கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வச்சு ஜோதி வந்துட்டு ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க செய்யறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, தப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக ரைட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. கவனிங்க. நோ, இட் இஸ் ராங் பிகாஸ் த மெர்க்குரி யூஸ்டு இன் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எக்ஸ்பேண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். சரியா, ஸோ ஹாட் வாட்டரில் வந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். அப்போ ஹையாக வந்து மெர்க்குரி வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, த கிளாஸ் வில் பர்ஸ்ட் டியூ டு த எக்ஸசிவ் ப்ரெஷர் கிரியேட்டட் பை எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெர்க்குரி. சரியா, அதிகப்படியான விரிவுனால உள்ளக்கூடிய மெர்க்குரி வந்து என்ன ஆகும்னா வெடிச்சு வெளியில் வந்துடும், கண்ணாடி உடஞ்சி வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அந்த ரீசனால தான் பயன்படுத்த தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நாட் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர். நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி ஏன் ஏரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது இல்லைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கவனிங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் மேடப் ஆஃப் மெர்க்குரி இஸ் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் அவர் பாடி இல்லையா. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எப்பயுமே மனிதனுடைய உடல் வெப்பநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். சரியா, இட் மெஷர் டெம்பரேச்சர் ஒன்லி வென் இட் இஸ் கான்டாக்ட் வித் அவர் பாடி. ஸோ இட் இஸ் cannot be used to measure the temperature of air. சரியா, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோடைய காண்டாக்டில் தான் இருக்கணுமே தவிர அதை விட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஏரோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிங்க் இன் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். சரியா, கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் அது கிங்க் எதுக்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஹாஸ் எ கிங்க் தட் prevent the mercury from flowing back to the bulb when the thermometer is taken out of the patient mouth so that the temperature can be noted conveniently. கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் அந்த கிங்க் இருக்கிறதுனால தான், அந்த சிறிய வளைவு இருக்கிறதுனால தான் நமக்கு ரைஸான டெம்பரேச்சர் வந்து கீழே இறங்காமல் இருக்குது. அப்போ பேஷண்ட்டோட வாயிலிருந்து அவங்களோட பாடி டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் தான் அது என்னாக ஆரம்பிக்கும், கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து அந்த கிங்க் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு why do we jerk a clinical thermometer before we measure body temperature. சரியா, ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ஜர்க் பண்ணுறோம், உதறோம் கேட்குறாங்க. we jerk the thermometer a few times to bring the level of the mercury down. ஓகேவா, நம்ம சில முறை உதறதுனால தான் அந்த மெர்க்குரி லெவல் வந்து கீழே இறங்கும், அதுக்காக தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிவ் லாங் ஆன்சர் பாருங்கள். ட்ரா த டயக்ராம் ஆஃப் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ். ஓகேவா, உங்கள் புக்கில் நீட்டாக கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட டயக்ராம் இருக்கும், அதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா கேபிலரி டியூப். ஓகேவா,
அதில் வளைஞ்ச பகுதி இருக்குது இல்லையா, அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி பல்ப். ஓகேவா? ஸோ அதோட சென்டர் போர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அதனுடைய பார்ட்ஸ். ஓகேவா? ட்ரா பண்ணி லேபிள் பார்ட்ஸ் வந்து பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு state similarities and difference between the laboratory thermometer and the clinical thermometer. சரியா? laboratory thermometerக்கும் clinical thermometerக்கும் உள்ள similarities ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ்னா வேற்றுமைகள் சொல்கிறோம். ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் சொல்லிடலாம். சிமிலாரிட்டிஸ் ஹெட்டிங் போட்டு தான் எழுதணும். சிமிலாரிட்டிஸ் இன் போத் laboratory thermometer and the clinical thermometer mercury is used to measure the temperature. சரியா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் என்ன தான், மெர்க்குரி தான். ஓகேவா? இது மட்டும்தான் சிமிலாரிட்டிஸ், இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் டேப்லெட் காலம் போட்டு தான் எழுதணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். இந்த சைட் ஃபுல்லாக கிளினிக்கல் தெர்மோமீட்டர், இந்த சைட் ஃபுல்லாக லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் scaled from 35 degrees Celsius to 42 degrees Celsius or from 94 degree Fahrenheit to 108 degree Fahrenheit. ஓகேவா? அதனோட ஸ்கேல் ரேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. laboratory thermometer is generally scaled from -10 degree Celsius to 110 degree Celsius. ஸோ -10லேருந்து 110 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, mercury level does not fall on its own as it is a kink near the bulb to prevent the fall of the mercury level. ஓகேவா? ஸோ மெர்க்குரி லெவல் வந்து பார்த்தோம்னா தானாகவே கீழே இறங்காது. ஏன்னா அதில் சிறிய வளைவு இருக்குது இல்லையா? ஆனால் லெபார்ட்டரி தெர்மோமீட்டரில் பாருங்கள், மெர்க்குரி லெவல் ஃபால் ஆன் ஹிட்ஸ் ஓன் as no kink is present. அதில் என்ன கிடையாது, அந்த சிறிய வளைவு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், temperature can be read after removing the thermometer from armpit or mouth. சரியா? பேஷண்டோட கை கடையிலையோ இல்லை வாயிலேருந்து எடுத்து தான் டெம்பரேச்சர் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதை நோட் பண்ணிக்குவோம் இல்லையா? ஆனால் லெபார்ட்டரி தெர்மோமீட்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இஸ் ரீடு வைல் கீப்பிங் த தெர்மோமீட்டர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம எதனோட டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறோமோ அதனோட காண்டாக்ட்லேயே இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எ லிக்விட் ஆர் எனி அதர் திங்ஸ், ஏதோ ஒன்று எதில் வச்சுருக்கோமோ அதனோட காண்டாக்டில் இருக்கும்போது மட்டும்தான் டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? டு லோவர் த மெர்க்குரி லெவல் ஜர்க் ஆர் கிவன். சரியா? நம்ம சில முறை வந்து ஜர்க் பண்ணாதான் அதனோட லெவல் வந்து மெர்க்குரி லெவல் வந்து கீழே இறங்கும். சரியா? ஆனால் லெபார்ட்டரி தெர்மோமீட்டரில் அப்படி கிடையாது. நோ நீடு டு கிவ் ஜர்க் டு லோவர் த மெர்க்குரி லெவல். சரியா? நீங்கள் உதற வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே கீழே வந்துடும். அடுத்தது, இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேக்கிங் த பாடி டெம்பரேச்சர். எப்பவுமே கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். சரியா? லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு டு டேக் டெம்பரேச்சர் இன் லெபார்ட்டரி. ஸோ லேபில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் எவாலுவேஷனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மார்க் பண்ணி வச்சு எழுதி பார்த்து படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.